ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு டே இன் மை லைஃப், அதுவும் டெல்லியில நாங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு சேஞ்சஸுமே இருக்காதுங்க. ஊர்ல எப்படி வாழ்றோமோ அதை தான் இங்கேயும் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ சாப்பாடா இருக்கட்டும், எப்படி இருக்கிறோமோ எல்லாமே வந்து அங்க எப்படி இருப்போமோ அதே மாதிரிதான் இங்க வந்து டெல்லிக்கு போய் நம்ம வந்து மாறவே மாட்டோம். அப்படிதான் இருக்கும். சோ அந்த லைஃப் ஸ்டைல் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ்க்கு, வெயிட் மெயின்டைனிங்க்கு, அதுக்கப்புறம் ஒரு ஹோம் மேக்கரா நமக்கு நிறைய டிப்ஸ், ரெசிபிஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ண போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்திருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் எல்லாருமே திருமண நாள் நல்வாழ்த்துக்கள், வெட்டிங் ஆனிவர்சரி வாழ்த்துக்கள்னு நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப பிளஸ்டா நான் வந்து ஃபீல் பண்றேன் இந்த இயர். ஏன்னா இவ்வளவு பேர் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு வந்து அதுவும் அட்வான்ஸா சொல்றதுக்கு இவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க குடும்பத்துல ஒரு ஆளா அவ்வளவு ஆசீர்வாதத்தை அதுல கொடுத்திருந்தீங்க. கண்டிப்பாங்க அதுக்கு நான் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட அன்பை இதே மாதிரி கொடுத்துட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி எங்களை வந்து எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நேற்று வந்து சொரக்காய் ஜூஸ் வந்து சொரக்காய் தோசை வந்து போட்டிருந்தேன் தெரியுமா? சோ அது வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து அரிசி மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு வந்து பயன்படுத்திக்கணும், சரிங்களா? அவ்வளவுதான். சோ மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. சோ ஒரு பெஸ்ட் ரெசிபிங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மலா நம்ம வீட்டுல மாவு எல்லாம் தீர்ந்து போச்சுன்னா இதே நம்ம அரிசி மாவு யூஸ் பண்ணி மத்தவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், சரிங்களா? வெயிட் லாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து கோதுமை மாவு பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் நான் இன்னைக்குதான் வந்து ஸ்டார்ட் பண்றேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. சூப்பர், தொடர்ந்து பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோல நான் கமெண்ட்லயே ரிப்ளை பண்ணிடுவேன், வீடியோலயும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன், சரிங்களா? சோ அதனால நான் வந்து சேலஞ்ச் போடலையே அதெல்லாம் நினைச்சுக்கிறாதீங்க. உங்களோட டவுட்ஸ் நான் எப்போனாலும் கிளியர் பண்ணுவேன். அப்படியே நீங்க வந்து பிரைவேட்டா கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா டெல்லி தமிழச்சி அபிஷியல்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லயுமே நீங்க வந்து பேசலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி இருக்கு இல்லையா, அது வந்து சுகர் ஆடட் தானே அப்படின்னு சொல்லி, சுகர் ஆடட் இல்லாதது இன்னொன்னு இருக்குதுங்க, அதை வந்து வாங்கி பயன்படுத்துங்க. அப்புறம் வந்து புவனேஸ்வரி சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, அவங்களோட பையன் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித், அவங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து ஸ்டார் பர்த்டேமா. நார்மலா அவங்களுக்கு வந்து ஜூலை 6th வந்து அவங்களோட பர்த்டே போல இருக்கு. ஆனா இப்போ வந்து ஸ்டார் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க போல இருக்கு நாளைக்கு. அதாவது எங்களோட வெட்டிங் அனிவர்சரி அன்னைக்கு ஜூன் 26. சோ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே டியர். நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டருங்க, அப்படி ஒரு கமெண்ட்டுங்க, எனக்கு உண்மையாவே கண் கலங்கிடுச்சுன்னு சொல்லலாம். முனிப்பிரியான்னு அவங்க பேர் போட்டிருந்த முனிப்பிரியான்னு சொல்லிட்டு ஐடி நேம் இருந்தது. அவங்க சொல்லிருந்தாங்க, உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, வெயிட் லாஸ்னா என்னன்னு கத்துக்கிட்டேன், ஹெல்தியா எப்படி சாப்பிடணும்னு கத்துக்கிட்டேன், இன்னொன்னு வந்து மெயின்டைன் எப்படி பண்றதுன்றது கத்துக்கிட்டேன், இன்னொரு விஷயம் லைஃப் வந்து எப்படி லைஃப் கொண்டு போகணும் அப்படின்றத கத்துக்கிட்டேன், இன்னொரு விஷயம் அதுக்கப்புறம் எப்படி எல்லாருக்குமே நல்லது சொல்லி தரணும்ன்றதையும் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். இவ்வளவு மைனூட்டா நீங்க வந்து யோசிச்சு எனக்காக இந்த கமெண்ட் போட்டிருக்கீங்க. அதுவும் நீங்க சொல்லியிருந்தீங்க, இது வரைக்கும் நான் அந்த மாதிரிலாம் யாருக்குமே கமெண்டே நான் போடவே மாட்டேன், ஆனா உங்களுக்கு தான் இது பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு ப்ரீசியஸா இருக்குன்னு உண்மையாவே சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒவ்வொரு சிஸ்டரும் இதே மாதிரிதான் உங்களோட லவ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்படி பாருங்க, கண்ணு வேர்க்குது. ஏன்னா எமோஷனல் ஆகுது எனக்கு உண்மையாவே. இவ்வளவு லவ் கொடுக்குறீங்க, ஒரு நெகட்டிவே இல்லாம இவ்வளவு பாசிட்டிவ் வேர்ட்ஸை வந்து அள்ளி தெளிக்கிறீங்க எல்லாருமே. ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, ஆல்வேஸ் பாசிட்டிவ் வைப் தான் சிஸ்டர் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து லவ் யூ சிஸ்டர், யூ ஆர் மை மார்னிங் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மார்னிங் எனர்ஜினாவே எவ்வளவு பெரிய விஷயம். அன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆகுறதுல வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு எனர்ஜியா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. லவ் யூ டூ சிஸ்டர், லவ் யூ டூ. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட டைம் எடுத்து இந்த கமெண்ட் வந்து போடணும். இப்ப ஒருத்தவங்க வந்து நம்ம நல்ல விஷயங்கள் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ண மாட்டாங்க சிஸ்டர். இப்போ யாரையாவது வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்னா கூட
பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் பண்ண மாட்டோம். நம்மளாவே எடுத்துக்கணும் அந்த ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது வந்து. ஆனா நீங்க இவ்வளவு டைம் எடுத்து இவ்வளவு நோட்டடா நீங்க வந்து பண்ணிருக்கீங்க. இப்ப பாருங்க, நான் இன்னொரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வைக்கணும்னு இருக்கிறேன். நான் இதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. லைஃப்ல நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க இந்த வீடியோ நீ போடுறதுல நமக்கு பேக் சைட்ல பேசுவாங்க இல்லையா, இது என்ன வீடியோ போட்டுட்டே இருக்கு, டெய்லி என்னமோ சாப்பிடறத போடுது, வெயிட் வந்து குண்டா இருக்க மாதிரி ஒல்லியா இருக்க மாதிரி போடுது அப்படி இப்படின்ட்டு நம்மள பேசியிருப்பாங்க. நம்ம சொந்தங்களா இருக்கட்டும், நம்ம சுத்தி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பல விதமா பேசியிருப்பாங்க. பேசாமலாம் இந்த நாக்கு வந்து இருக்கவே இருக்காது, நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். சோ அதனால என்னன்னா, அப்படி இருக்கவங்களுக்கு நான் என்ன சாதிச்சிட்டேன் அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து இருக்கும். என்னோட வீடியோஸ் கீழே உங்களை மாதிரியான எல்லா சிஸ்டர்ஸுமே போடுற கமெண்ட்ஸே அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு ரிப்ளைவா இருக்கும். கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அந்த கமெண்ட் செக் பண்ணாம இருப்பாங்க. எல்லாரும் நம்மளே ஒரு வீடியோ பாக்குறோம்னா கமெண்ட் கண்டிப்பா பாக்குறோம். சோ அதனால பாப்பாங்க, சைலண்ட் ரீடர்ஸா வந்து இருப்பாங்க, சைலண்டா வீடியோ பாக்குறது, சைலண்டாவே இருப்பாங்க. இதெல்லாம் இன்னைக்கு வந்து போடணும்னு இருக்காங்க ஸ்டோரியில. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு உண்மையாவே. ஏதோ சாதிச்ச ஒரு பெருமை மாதிரி, ஒரு செல்ஃப் ப்ரௌட் ஒண்ணு இருக்கும் இல்லையா. சோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி. இதே மாதிரி எல்லா சிஸ்டருமே எனக்காக வந்து டெய்லியும் அவ்வளவு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்து எனக்கு அப்படியே தெளிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்குமே. இதே லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுபா ரங்கராஜன்ற ஒரு சிஸ்டர், டெய்லி உங்களோட வீடியோ மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ணிருவேன் சிஸ்டர், கீப் ராக்கிங் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். கண்டிப்பா தொடர்ந்து நம்மளோட உழைப்பை போட்டுட்டே இருப்போம், அவ்வளவுதாங்க சிஸ்டர். அது மூலமா இப்போ நம்ம நார்மலா ஒரு ஒரு யூடியூப் மாதிரி, இப்பெல்லாம் யூடியூப்ல வந்து டே விலாகோ இது நார்மலா போடுறதை விட இது வெயிட் லாஸ்க்கு நான் வந்து போறது, இதுல நிறைய ஒரு 10 பேர்னால பயன்பெறாங்க. என்டர்டைன்மெண்டா பாக்குறது வேற, யூஸ்ஃபுல்லா பாக்குறது ஒரு விஷயம்ன்றதுல நான் வந்து உண்மையாவே ப்ரௌடா நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். எப்பவுமே எனர்ஜியா இருக்கீங்க சிஸ்டர், பார்க்கவே சூப்பரா இருக்காது அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம பார்க்கும்போது அவங்க ஆப்போசிட்ல ரிஃப்ளெக்ஷன் ஆகும் ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து ரிப்பீட்டடா ஒரு விஷயம் பார்க்கும்போது சோ இது மாதிரி நம்ம ட்ரையாவது பண்ணலாமே அப்படின்றது வந்து தோணும். சோ அதனால ஒரு இம்ப்ரெஷன் கண்டிப்பா எப்பவும் முக்கியம். கண்டிப்பா சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் சொன்னதுக்கு. சோ தேங்க்யூ சோ மச். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணுறேன், 20 தோப்பக்காரணம் போடுறேன், தோப்புக்கரணம் ஓகே, அதாவது அப்புறம் ஹேண்ட் கையை வந்து ரொட்டேட் பண்ணி ஒரு பேசிக் எக்ஸசைஸ் வந்து ஒரு கொஞ்சம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சூப்பர் சிஸ்டர். தொடர்ந்து இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நம்ம அந்த நம்மளோட வெயிட்டை நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்னா அந்த ஃபேன் எடுக்க மறந்துட்டேங்க, அதான் அப்படி இருக்குது பாருங்களேன், கொஞ்சம் இதுவா இருக்குது அதான். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடலாம், அதுதான். சூப்பர் சிஸ்டர். அப்புறம் வந்து ஜோதின்ற சிஸ்டர் வந்து தேவக்கோட்டையில இருந்து 74ல இருந்து 72 வந்திருக்காங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல இருந்து உங்க ஃப்ரெண்ட் ஜோதி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ராமநாதபுரத்துல இருந்து ஃப்ரெண்ட் இருக்கிறது வந்து ஹேமா இருக்காங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்ட், என்னோட ஃப்ரெண்ட் ஹேமா தான் வந்து ராமநாதபுரம். சோ அதனாலதான் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. சோ ஜோதி வந்து சேலம் அவங்க வந்து. அதுக்கப்புறம் யுவஸ்ரீ சிஸ்டரோட பொண்ணு, அவங்களோட பொண்ணு வந்து 3 வயசு. அவங்க வந்து மகிழ் இனியால் அவங்க பேரு, அழகா இருக்குங்க பேரு, சூப்பரா இருக்குது. சோ அவங்களுக்கு வந்து ஹாய் சொல்ல சொன்னாங்க. பெரிய பெரிய விஐபி, அவங்க பெரிய பாஸ், 3 இயர்ஸ். ஹலோ குட்டி, உனக்கு புரியுமான்னு கூட எனக்கு தெரியல, இருந்தாலும் பெரிய பெரிய ஹாய். கியூட் நேம், சூப்பரா இருக்குங்க, செம்மையா இருக்குது, அழகா இருக்குது. சோ நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், சரிங்களா. கியூட்டா நல்லா பெரிய ஆளாயிட்டு சூப்பரா வரணும், நல்லபடியா வந்து நம்ம பெத்தவங்களுக்கு பெருமை சேர்க்கணும். சோ அதுதான். சோ நம்மளோட ஒரு பிளெஸிங்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறேன், சரிங்களா. சோ அவ்வளவுதாங்க. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு இனிமேலும் திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்ல போற அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மை என்னோட ஆக்டிவ்லயே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதே லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க, அது போதுங்க, வேற என்ன இருக்கு சொல்லுங்க. சோ அதுதான். சோ வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம்.
சின்ன சின்ன ரெசிபிஸ் வந்து இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேற ஏதாவது டவுட் இருக்கு, வேற ஏதாவது ரெசிபி வேணும், இல்ல வேற ஏதாவது வீடியோ வேணும், இது போடுங்க அது போடுங்க, ஏதாவது சஜஷன் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்சா அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா. ஃபஸ்ட் வந்து எம்டி ஸ்டமக்கில் வந்து நிறைய தண்ணி தான் வந்து குடிக்கிறேன் நான். வெயில் டைம்ன்றனால எனக்கு தண்ணி தாங்க பிடிச்சதுனால தான். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நைட்டே வந்து கொஞ்சம் தட்டப்பயிர் இருந்தது, அது கூட கொஞ்சம் கொண்டைக்கல்லையும் சேர்த்து ஊற வச்சிருந்தேன். ஸோ அதை வாஷ் பண்ணிட்டு அப்படியே உப்பு தண்ணியெல்லாம் ஊற்றி ஒரு குக்கரில் வச்சு விட்டுறலாம் அப்படின்னு வச்சு விட்டுட்டேன். அப்புறம் அரிசியை வந்து ஊற வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அரிசியை நல்லா களைஞ்சி வச்சுட்டோம்னா, ஊற வச்சுட்டோம்னா நல்லா இருக்கும் ஒரு சோறு. அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து பயறு வந்து விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு சைடு பாலும் வந்து காய்ச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பயறு ஓப்பன் பண்ணால் சூப்பராக வந்து வெந்துருச்சு. ஒரு 2-3 விசில் விட்டேன் நான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சரி குழம்பு தாளிச்சு விடலாம் அப்படின்ட்டு காரக்குழம்பு மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன். எப்பவும் இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறோமேன்ட்டு இன்னைக்கு வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணல. இந்த வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடி தோட்டத்துல இருந்து பறிச்ச வெண்டைக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்களேன். ஸோ அதான் அதை நல்லா போட்டு வதக்கிட்டு மசாலாக்காக எப்பவும் போல வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான், அதையும் சேர்த்து நல்லா சுருள வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றி கொதிக்க போகிறோம். ஸோ சிம்பிள் மெத்தட் தான், நம்ம அடிக்கடி ஷேர் பண்ணுறோமே சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணல. அப்புறமா தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பயறு வகை குழம்புனா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்மளோட பயரையும் அதில் வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா சூப்பரா ரெடி ஆயிடும் இல்லையா. யாருக்கெல்லாம் என்ன மாதிரி பயிர் குழம்பு பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கடைசியா அந்த தூர அந்த கொத்தமல்லிக்கு ஒரு ஃபிளேவர் இருக்குங்க சூப்பரா. ஸோ அதையும் தூவி தட்டைப்பயிர் குழம்பு, அதாவது தட்டைப்பயிர் பயறு எல்லாமே சேர்ந்துருக்குல்ல, கொட்டைக்கல்ல எல்லாமே ஒரு கலப்பு குழம்பு மாதிரி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் சோறையும் வச்சு விட்டுட்டேன் குக்கர்ல, அதுவும் விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உளுந்தங்கஞ்சி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அரைச்சோம் இல்லையா உளுந்தங்கஞ்சி, அதில் வந்து தண்ணியில அந்த மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் நான். சரி இங்கிட்ட வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணி காலையில ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு காஃபியும் போட்டுட்டேன் அம்மாச்சிக்கும் அவருக்கும். அப்புறம் அவருக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டோமா, எனக்கும் அம்மாச்சிக்கும் உளுந்தங்கஞ்சி தான். நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா சூப்பராக வந்து இந்த மாதிரி நுர குட்டி வரும் நல்லா. ஸோ அதை வந்து லைட்டாக ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து குக்கர் ஓப்பன் பண்ணால் சூப்பராக வந்து சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் அரிசியை ஊற வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் போடுறோம் அப்படின்னா ஊற வச்சுட்டு பண்ணோம்னா நல்லா பொழுன்னு இந்த மாதிரி வரும். ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் அப்பளத்தோட இந்த காரக்குழம்பு சாப்பாடுலாம் வச்சு பேக் பண்ணிட்டேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது உளுந்தங்கஞ்சியில வந்து நாட்டு சர்க்கரையும் பாலும் ஆட் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு கப் நான் வந்து குடிக்கலான்ட்டு குடிச்சேங்க. செமையா இருக்கும் இல்லையா நாட்டு சர்க்கரை சேர்த்து அந்த உளுந்தங்கஞ்சியோட ஃபிளேவருக்கு. ஸோ அரை இனிப்பா தான் வந்து சேர்த்திருந்தேன். அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் நான் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அம்மாச்சி வந்து எடுத்துட்டு போனேன் நான். ஸோ அந்த அவங்களுக்கு காஃபியோட அந்த உளுந்தங்கச்சி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் கையோட இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுடலாம்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணியாச்சு. செம்மையா ஃப்ரெஷ்ஷாக தெரியுது பாருங்களேன், அவ்வளோ வெக்கங்க. அதனாலதான் ஸோ 11 மணி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ 11 மணி ஆயிடுச்சுனாவே அம்மாச்சிக்கு ஒரு டீ காஃபி கொடுப்போம் இல்லையா. ஸோ பிள்ளைங்களுக்கும் சேர்த்து பால் வந்து காய்ச்சிட்டு அம்மாச்சிக்கு ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு காஃபியை கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் பிள்ளைங்களுக்கு 2 பேத்துக்கும் ஆத்தி வந்து கொடுத்தேன் பால். ஸோ பனங்கற்கண்டு அந்த இதுதான் இங்கே அரைச்சி வச்சேல்ல, அதுதான் போயிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். அப்புறம் சரி மிஷின்ல துணியை போட்டு விட்டு வந்துடலான்ட்டு அதையும் வந்து போட்டு விட்டுட்டு வந்துட்டு பசங்க 2 பேரையும் நல்லா குளிப்பாட்டி விட்டாச்சு. கொஞ்ச நேரம் அந்த டப்பு பெரிய டப்பு இருக்கு, 2 பேரையும் நல்லா தண்ணியில உட்கார வச்சு விளையாடுறதுக்கு அப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னா கீரை தான் பொரிக்கணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்பிளை கட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் கட் பண்ணி நானும் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் ஆப்பிள் கட் பண்ணி வந்து கொடுத்துடலான்ட்டு அவங்களுக்கும் வந்து கொடுத்துட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சி மாடி தோட்டத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கீரை வந்து பறிச்சு கொடுத்துட்டு போனாங்கங்க. ஸோ அதை வந்து தட்டைப்பயிர் குழம்பு இருக்கு இல்லையா, ஸோ அதையும் இதை கீரையும் பொரிச்சிடலாம் அப்படின்ட்டு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்களேன். சூப்பராக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க நல்லா. இதை இனிமேல் அப்படியே நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு பொடியாக கட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நல்லா ஆஞ்சியே கொடுத்துட்டு போயிட்டாங்க அம்மாச்சி. ஸோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் விளையாடுறாங்களா பாருங்களேன். பெட்டு மேலே ஏறி அண்ணன் மேலே ஏறி இப்படி படுக்க வச்சு ஏறிக்கிடுவாங்களாம். அதுக்கப்புறமா உப்பு மூட்டை மாதிரி தூக்கிட்டு போறதுங்க. இங்க பாருங்களேன் அழகா சின்ன அவனாலே தூக்க முடியல, இருந்தாலும் ட்ரை பண்றான் பாருங்களேன். 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துருவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் கீரை கட் பண்ணிட்டு இருக்கும் போதே. அப்புறம் கீரையை ஒரு வழியை கட் பண்ணி எடுத்தாச்சு சூப்பரா. தண்டங்கீரைனாலே ஒரு டேஸ்ட் தாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு வந்து ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு சீரகம் வந்து பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வெங்காயம் வரமிளகா அவ்வளவுதான். ஸோ இதை நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கோமா, இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கினதுக்கு அப்புறம் நம்மளோட கீரையை சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்க போறோம். இதே மாதிரி முருங்கைக்கீரை எல்லாமே இந்த மாதிரியே பண்ணலாம்.
ஸோ நம்மளோட மாடி தோட்டம் ஃப்ரெஷ்ஷான கீரை வரையா சூப்பரா இருந்தது. நான் வந்து லைட்டா வதக்கி விட்டுட்டு எங்கிட்டு வந்தா 2 பேரும் வெளியில கதவை திறந்து விட்டுருந்தேங்க. இவங்க 2 பேரும் வந்து உட்காந்துட்டு இருக்கதை பாருங்களேன், விளையாண்டுட்டு இருக்கவும். உள்ள போங்கப்பா, வெளியில வந்து படி டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள விட்டுட்டேன். கீரை வந்து நல்லா வதங்கிருச்சா, அதுக்கப்புறம் கடைசியா உப்பு போட்டு கிளறிக்கிட்டோம்னா தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா உப்பும் முன்னாடியே போட்டோம்னா அதிகமாயிடும், இல்லைன்னா வந்து கடுத்து போன மாதிரி ஆயிடும். ஸோ அதனால கடைசியா போட்டு கிளறி விட்டா சூப்பரான கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வரமிளகா வந்து காரம் அந்த அளவுக்கு இருக்காது, அதனால அதிகமா போட்டிருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு எல்லாமே வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ நல்லா காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குல்ல. நானுமே சாதம் அப்புறம் கீரை பொரியல் நல்லா வச்சு பயர்லாம் வச்சு வெண்டைக்காய்லாம் போட்டு அப்படியே சூப்பராக சாப்பிட்டேன். செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி எனக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னங்க, நான்வெஜ் எல்லாம் விட இதெல்லாமே ஒரு சூப்பரான ரெசிபிஸ் தானே. காம்போ நல்லா இருக்கும் இல்லையா? அதான். அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டேன். முன்னாடி பிள்ளைங்களுக்கும் சாப்பாடுலாம் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் போட்ட துணி எல்லாத்தையுமே எடுத்து காய போட்டுட்டேன். அப்புறமா வீடியோ எடிட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். தம்பிக்கு வந்து அப்புறம் டியூஷன் டைம் ஆயிடுச்சு, கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலான்ட்டு விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சுல, அம்மாச்சிக்கும் வந்து ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரவை தான் வந்து வறுத்துட்டு இருக்கேன். என்ன தட்டைப்பயிர் குழம்புக்கு ரவை உப்புமா நல்லா இருக்கும். ஸோ டின்னர் அதுதான் வந்து பண்ணுறேன். சும்மா சிம்பிளாக தாளிச்சு தான் விட்டுருக்கேன். நல்லா எங்களுக்கு இந்த மாதிரி பயர் குழம்போட இந்த மாதிரி ரவை உப்புமாலாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நல்லா வறுத்துட்டு பண்ணோன்னா உப்புமா எப்பவுமே நல்லா இருக்குங்க. ஸோ அதுதான். ஸோ நிறைய பேருக்கு வந்து பிடிக்குது இல்லை, இந்த மாதிரி குழம்புகளோட வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ரவை உப்புமா. அப்புறம் தட்டைப்பயிர் அந்த பயறு போட்டு வெண்டைக்காய்லாம் போட்டு சூப்பராக வந்து நைட்டு டின்னர் வந்து சாப்பிட்டேன். செம்மையாக இருக்கும். சுட சுட சூப்பராக சாப்பிட்டாச்சு. அவங்களுக்குலாம் ஹாட் பாட்டில் போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு நல்லா கிளறி விட்டுட்டு போட்டு வச்சுட்டு இருந்தேன் நான். அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு கையோட வந்து பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு கிச்சன் வேலையை முடிச்சாதாங்க நமக்கு என்னமோ பெரிய வேலையை முடிச்ச மாதிரி இருக்குங்க. அப்பதான் ரிலாக்ஸா தண்ணியை குடிச்சிட்டு கம்ப்ளீட் பண்றேன் இன்னைக்கு டேவை. சீக்கிரமா வந்து நைட் டின்னர் சாப்பிட்ருங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு டே வந்து போச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான், நாளைக்கு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.